தியாகராஜர் போன்ற இசை மும்மூர்த்திகளும், பாபநாசம் சிவன், முத்துத்தாண்டவர் உள்ளிட்ட தமிழிசை மும்மூர்த்திகளும் கர்நாடக இசையின் வளர்ச்சியில் பெரும் பங்காற்றியவர்கள். ஆனால் கணினியை கண்டுபிடித்த சார்லஸ் பேபேஜும் கர்நாடக இசையை வளர்த்தார் என்றார் நம்ப முடிகிறதா? ஆன்லைன் கிளாஸஸ் என்ற முறையில் ஸ்கைப் போன்ற சமூக வலைத்தளங்கள் மூலமாக கர்நாடக இசையை வெளிநாட்டவரும் கற்றுக்கொள்ள முடிகிறது. மலைகளில் எல்லாம் கை அந்த மாதிரி எடுக்கலாம், ரிலாக்ஸ்டாக வரலாம். நல்ல தைரியமாக இரு. ராகம் பாடினா ஒன்றுமே நீ ஐயோ சரியாக வருமேலாம் ஒன்றும் யோசிக்காத, தைரியமாக பாடு. இவர் மகாகவி பாரதியாரின் கொள்ளுப்பேரனும் கர்நாடக இசையுலகின் நட்சத்திரமுமான ராஜ்குமார் பாரதி. சென்னையில் உள்ள தமது வீட்டில் இருந்தபடியே லண்டன், நியூயார்க் போன்ற அயல் நாடுகளில் வசிக்கும் தமது மாணவர்களுக்கு கர்நாடக இசையை பயிற்றுவித்து வருகிறார். இன்னும் உனக்கு ஈஸியாக வரும், அது பாடு சொல்லலாம். இது எப்படி சாத்தியமாயிற்று? ஸ்கைப்பில் ஒரு வசதினா நேரம் ஸ்கைப்பில் கான்ஃபரன்ஸ் காலும் பண்ணிடுறாங்க. ஒரு மாணவன், இன்னொரு மாணவன், 2 மாணவர்கள், வெவ்வேறு நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள், குரு இன்னொரு இடத்துல, அதுவும் நடக்கிறது. அந்த நேரம் மாத்திரம் பொருத்தமாக பார்த்துட்டோன்னா இவன் சொல்கிறத இவனும் கேட்க முடியாது. அது அற்புதமான ஒரு சாதனம். ஸ்கைப் மூலமாக இந்த கிளாஸ், அது இப்போதைய கிளாஸ் மெத்தட் அதுதான். இன்டர்நெட்டில் பிராட்பேண்ட் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி மற்ற துறைகளைப் போலவே இசைத்துறையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு சில கிளிக்குகள் மூலமாக பல ஆண்டுகள் பின்னோக்கி சென்று செம்பை வைத்தியநாத பாகவதர், செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயர் போன்ற கடந்த கால ஜாம்பவான்களின் சங்கீதத்தை இன்று சுலபமாக யூடியூப் மூலமாக கேட்க முடிகிறது. அதே போல பல மைல்களுக்கு அப்பால் இருக்கும் மாணவர்களுக்கு ஸ்கைப் போன்ற நேரலை சமூக வலைதளங்கள் மூலமாக கர்நாடக இசையை இன்றைய இசையாசிரியர்கள் கற்பிக்கிறார்கள். தொலைவே இல்லாத மாதிரி பண்ணிடுறோம். டிஸ்டன்ஸ் இஸ் brought to nil. எங்கே இருந்தால் என்ன இங்கே நேரம் பார்க்குற மாதிரியே பார்க்க முடியாது. ஆனால் ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்ன சொல்ல போகிறதா, எப்படி இருந்தாலும் நேராக கற்றுக்கிற மாதிரி அது ஆகவே ஆகாது. ஆனால் நேராக வந்து கற்றுக்கவே முடியாது என்பதற்கு பதிலாக கிட்டத்தட்ட நேராக கற்றுக்கிற மாதிரி தான் அப்படிங்கிற அளவில் இதில் நம்ம ஸ்கைப்பில் என்னென்னா நம்ம பேசும்பொழுது கொஞ்சம் டைம் வித்தியாசம் வரும். தாளம் நம்ம போட்டு காமிச்சோம்னாக்கா நம்ம போடுற தாளத்துக்கும் அவங்க போடுற தாளத்துக்கும் இந்த லேக் ஒன்று வரும். அதனால் நம்ம வந்து அவன் தப்பாக போடுற மாதிரி இருக்கும், அல்லது நாம் தப்பாக பாடுற மாதிரி வரும். நம்மளுடைய ஒலிக்கும் அந்த வாய் அசைவுக்கும் அதுக்கு சில வித்தியாசங்கள்லாம் வரும். ஆனால் கூட அது வந்து ஒரு அற்புதமான சாதனை. என்னன்னா உடனே கற்றுக்க முடிகிறது. ஏதாவது திருத்தங்கள்லாம் உடனே செஞ்சிடலாம். குட் மார்னிங் திவ்யா அண்ட் சஷாங்க். நகரங்களில் இருந்தபடி கர்நாடக இசையை சொல்லிக் கொடுக்கும் பெரும்பாலான வித்வான்கள் ஸ்கைப் மூலமாக ஆன்லைன் வகுப்புகளை நடத்துகின்றனர். கடம் வித்வான்களில் குறிப்பிடத்தக்கவர்களில் ஒருவரான சுரேஷ் வைத்தியநாதனும் இதில் ஒருவர். வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு பாரம்பரிய கர்நாடக சங்கீதத்தோடு நமது பண்பாட்டையும் சேர்த்தே கற்பிப்பதாக சொல்கிறார் இவர். ஒத்துழைப்பு லயத்தில் இருக்கணும் தவிர சொற்கள்ல ஜாஸ்தி இருந்து பாட்டோட அழகு கெடுக்காம வாசிக்கணும். தின்னம் பழம் கொண்டு தருவான் அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு கேப் விடணும். அந்த கேப்லலாம் வந்து ஃபில்அப் பண்ணி வாசிக்கிறது வந்து பாட்டோட அழகு. குரு சிஷ்ய பாவங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதில் நேரில் கற்றுக்கிறவங்களுக்கோ இந்தியா கலாச்சாரத்தை அறிஞ்சு கற்றுக்கிறவங்களுக்கும் வெளிநாட்டு என்னுடைய சிஷ்யர்களுக்கும் எந்த விதமான வித்தியாசத்தையும் நான் இது வரைக்கும் பார்க்கல என்னுடைய அனுபவத்தில். என்ன காரணம்னா, நான் அவங்களுக்கு பாடங்களை சொல்லித் தரும்பொழுது இந்திய கலாச்சாரத்தை பற்றியும் ஒரு குருட்டு இப்படி தான் பழகுவாங்க, இப்படி தான் அவங்கள்ட்ட நடந்துப்பாங்க, எதிர்பார்ப்பு இப்படி இருக்கும், அவங்களோட எதிர்பார்ப்புகளுக்கு இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு கலாச்சாரத்தை பற்றின விவரங்களையும் சொல்லிட்டு வருவேன். ஒரு பக்கம் தகவல் தொழில்நுட்பத்தின் அசாதாரண வளர்ச்சி நமது நாட்டு இளைஞர்களை வெளிநாடுகளின் கலாச்சாரங்களை நோக்கி தள்ளுகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருக்கும் இளைஞர்களும் நமது இசை வடிவங்களை நோக்கி ஈர்க்கப்படுகிறார்கள். மொத்தத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது கர்நாடக சங்கீதத்தின் அழிவு அல்ல, கலாச்சாரங்களின் பகிர்வு.
It's 16 in counts. Tari, tana, tari, tata, din, ta. It has a kind of swinging. புதிய தலைமுறைக்காக கணேஷ். Tari, ta.